ஓடி ஓடி வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறான். யோவான் ஸ்நானம் கோவம் வந்துட்டு, டேய் நில்லு, எதுக்கு வந்த? ஐயா ஞானஸ்நானம் எடுக்க வந்த. உன்னை கூப்பிட்டேனா நான்? உன்னை ஞானஸ்நானம் எடுத்துன்னு உன்னை கூப்பிட்டேனடா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? கலிலேயால இருந்து வந்திருக்கிற. நீ எங்க வந்து? கப்பட்ட. இப்படி அங்க பட்டணங்கள் கிராமங்கள்ல இருந்தெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்க ஆள் வருது. நம்மளா இருந்தா உடனே என்ன பண்ணிடுவோம்? இன்டர்நேஷனல் பிரசங்கியார்னு வால் போஸ்ட் நோட்டீஸ் அடிச்சு அப்படியே பரபரப்பா இருக்கும். ஏமாந்து சொல்றான், ஒரு பயிலுக்கு ஞானஸ்நானம் கிடையாது. ஏயா எதுக்கு வந்த? இல்ல நீ ஏதோ ஞானஸ்நானம் எடுத்தா பரலோகத்துக்கெல்லாம் போகலாங்களான்னு பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் ஞானஸ்நானம் எடுக்க வந்துட்டோம். ஆண்டவன் அவன் சொல்றான், நான் உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன? விரியன் பாம்பு குட்டிகளே. தேவ கோபத்துக்கு தப்பி என்கிட்ட இருந்து தப்பிடலான்னு பாத்துறீங்களா? நான் குளிச்சா கூட நீங்க தப்ப முடியாது. நான் உங்களை குளிப்பாட்டினாலும் நீ சாக போற தெரியுமா அப்படின்றான். நம்ம ஆளா இருந்தா ஒரு ஆளுக்கு 4 சபையில ஞானஸ்நானம் கொடுக்காங்க. ஒரு ஆளுக்கு 4 சபையில ஞானஸ்நானம். இந்த ஒரு பைத்தியக்காரன் சொல்றான், நீ அந்த சர்ச்சில் எடுத்த ஞானஸ்நானம் செல்லாது, நான் குளிப்பாட்டுறேன். குளிப்பாட்டு, ரைட். இங்க 2 இடத்துல குளிப்பாட்டியாச்சு. இந்த பையலுக்கு இங்க கொஞ்ச நாள் இருக்க முடியல, கையை காலை கிளப்பிட்டு 3வது ஒரு சர்ச்சுக்கு போறான். அவன் சொல்றான், பிரதர் என்ன ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? ஆமையா அது எடுத்தேன், ஆனா எனக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாம. யாரு? குளிச்சவன். நம்மால் விடுவானா? நான் குளிப்பாட்டுறேன், 3வது குளிப்பாட்டு. இப்ப 3 பேர் குளிப்பாட்டியாச்சு. இப்ப 4வது வெள்ளையும் சொல்லையுமா ஒரு சர்ச் இருக்கு, அங்க போயிடுவான். அங்க போனோடனே பாஸ்டர் சொல்லுவார், பிரதர் நீங்க ஃபேமிலியா பேப்டிஸ்ட் எடுக்கணும்னா நம்ம சர்ச்சில் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஐயா நான் 3 சர்ச்சில் ஞானஸ்நானம் எடுத்தேன், அந்த குழி எல்லாம் நமக்கு ஒத்து வராது, நாங்க புதுசா உங்களை குளிப்பாட்டுவோம். தோத்திரம். 4 சபையில குளிப்பாட்டி இதெல்லாம் சீர்திருத்துற ஊழியமா குளிப்பாட்டுறது? பெருமை உள்ளவனை தேடி கண்டுபிடியா, அவங்களோட பழகாத. பெருமை உள்ள நாய்கிட்ட, அகந்த உள்ளவங்களோட பேசாத. துன்மார்க்கமா ஜீவிக்கிறவனை புழுதியில மிதிச்சு போட்டு ஆண்டவர் சொல்றார். அவங்கட என்னத்துக்கு உனக்கு ஐக்கியம்? சத்தியவாதி கிடைச்சானா உன் பிடி சோர்ல அரை பிடி அவனுக்கு கொடுத்து அவன் ஆதரி, அவன் கூட ஐக்கியமாறு. நீ சத்தியவாதி சீர்படுத்துகிறவனாயிருப்பாய். முதலாவது சீர்படுத்துறதுக்கு அடையாளம் என்ற வஸ்திரம் வேண்டும். 2வது சீர்படுத்துறதுக்கு தகுதி வேணும். 3வது சீர்படுத்துறதுக்கு என்ன வேணும்? தேவையில்லாதவங்களை கீழ்ப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். உங்களை கீழ்ப்படுத்துங்க. உங்களை என்ன செய்யுங்க? உங்க உணர்வை கீழ்ப்படுத்துங்க, உங்க சிந்தையை கீழ்ப்படுத்துங்க. கர்த்தருக்குள்ள கீழ்ப்படுத்தினாதான் இன்னொருவரை உங்களால கீழ்ப்படுத்த முடியும். சாட்சி இல்லாமல்லாம் நான் பிரசங்கிக்கிறது. இந்த மனுஷன் கூட 15 வருஷமா பழகிறேன். அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை விட நான் எப்படிப்பட்டவர்னு அவருக்கு தெரியும். ஆமென், ஆமென். ஏன்னா என்னை கீழ்ப்படுத்துவேன், பிறரையும் கீழ்ப்படுத்துவேன். ஏன்னா எனக்கு தேவை கர்த்தர் தான், எனக்கு தேவை தேவன். அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி முதலாவது தேடு, மற்ற யாவும் உனக்கு கூட கொடுக்கப்படும். அதனால சின்ன சபை நடத்துறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. சீர்படுத்துறதுக்கு நீங்க சில விஷயத்தை கீழ்ப்படுத்தணும்னு வந்துட்டா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களை என்ன பண்ணுங்க? கீழ்ப்படுத்தி பழகுங்க. அப்பந்தான் சீர்திருத்த ஊழியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. கடைசியாக